தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் மரணப்படுக்கையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். வாழ வேண்டிய வயதிலே வியாதி நிமித்தமாக மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி விடும்படியாய் தள்ளித்தாக்குமே என்று சொல்லி கர்த்தருடைய கரம் அவர்களை தூக்கி எடுக்கும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தற்கொலையின் நிமித்தமாக, தற்கொலையின் முயற்சி நிமித்தமாக மரணப்படுக்கையில் இருக்கிற வாலிபர்களும் உண்டு. கர்த்தர் அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு உயிரை மறுபடியும் கொடுத்து அவர்கள் எழும்பி நின்று அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, விபத்து நிமித்தமாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் அவர்களை தூக்கி எடுத்து மறுபடியும் அவர்கள் பழைய நிலைமைக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன காரியத்தை நிமித்தமாக மரணப்படுக்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களை தூக்கி எடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அவர்கள் பலவானுடைய கரங்களிலே அம்புகளைப் போல அவர்கள் பயன்படுகிறவர்களாய் இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர்களை பவுல் சொன்னது பிரகாரமாக பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு மரணப்படுக்கையிலும் வியாதியின் படுக்கையில இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண தருவாயில இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தள்ளி தாக்குமே என்று சொல்லி சிறு பெண்ணை தூக்கி எடுத்த தேவன் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே வியாதியின் நிமித்தமாக மரண படுக்கையில இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றோரின் கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தற்கொலை முயற்சி நிமித்தமாக ஆண்டவரே ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை அப்பா உம்முடைய இரத்தத்தினாலே அவருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவர்கள் எழும்பி மறுபடியும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. விபத்துகளின் நிமித்தமாகவோ எதிர்பாராத சூழ்நிலை நிமித்தமாகவோ இந்த ஜெப வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே மரண படுக்கையில எந்த வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ அப்பா, நீர் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவை கண்டு ஆண்டவரே அவர்கள் சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரண படுக்கையில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தருடைய கரம் தொட்டு ஆண்டவரே கர்த்தர் அவர்களை சந்தித்து ஆண்டவரே அவர்கள் எழும்பி ஆண்டவரே இயேசுவுக்காக வாழ்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. பெற்றோரின் கண்ணீரை கர்த்தர் துடைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எழும்பி தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே நீங்க செய்யறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.